உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ புது கவிதையிலேருந்து ஒவ்வொரு நபராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிச்சுமூர்த்தி அவர்லேருந்து ஆரம்பித்து ஒன் பை ஒன்னா சீசு செல்லப்பா அவர்கள் ஒன் பை ஒன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரா மீனாட்சி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இரா மீனாட்சி அப்படின்னு அழைக்கக்கூடிய இவங்க கண்டிப்பாக பாரதியார் மற்றும் பாரதிதாசனுக்கு பிறகு பெண் உரிமைக்காக அதிகமாக எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மீனாட்சி அவர்களை பற்றி சொல்லிடணும். எப்போதும் போல் புத்தகத்தில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு அழகாக எடுத்து கொடுக்க போகிறோம். இதன் அடிப்படையில் மீனாட்சி அவர்கள் கண்டென்ட் எதில் இருக்குன்னா புதுக்கவிதை அப்படிங்கிற சாப்டரில் இருக்குது. புதுக்கவிதை பொது தமிழில் பார்ட் சியில் 3வது சாப்டரில் புதுக்கவிதையில் அவங்க பேர் இருக்குது. ஸோ அதனால தான் பார்க்க போகிறோம். ஸோ புதுக்கவிதையை பொறுத்த மற்றும் புதிய பாட புத்தகத்தில் 11ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைக்கூடம் அப்படிங்கிற ஒரு செய்யுள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மாதிரி சாப்டரில் என்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எழுதின படைப்புகள் கொடுத்து பெயர் கேட்குறது தான் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கவிதையை பொறுத்த மட்டும் எந்த ஒரு எளிய முறையில் புரியக்கூடிய ஒரு செய்யுள் வடிவில் இருக்கிறது தான் புதுக்கவிதையோட கான்செப்ட். எந்த ஒரு இலக்கணம் வகுக்காமல் ஸோ எல்லோருக்கும் புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறது புதுக்கவிதையோட இன்னொரு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ சமூக கருத்தில் வந்து எடுத்துரைப்பது அப்படிங்கிறது புதுக்கவிதையோட ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தாக வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அதே நேரத்தில் உரைநடையில் உரைநடையில் கவிதைத்துவமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா பாரதியார். இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். இது 11ஆம் வகுப்பு பிள்ளைக்கூடம் அப்படிங்கிறது இருக்குது. மீனாட்சி அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் மீனாட்சி அவர்கள். ஸோ மீனாட்சி அவர்கள் தமிழ் கவிஞர் மற்றும் ஆய்வாளராக இருந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஆய்வாளர் மட்டும் இல்லாமல் சமூக சேவையாக இருந்திருக்காங்க. அதாவது மிக முக்கியமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் பாண்டிச்சேரியில் இப்போயும் அவங்க பாண்டிச்சேரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோவில் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ஆரோவில்லில் இவங்க பல சமய பொறுப்பாளர்களை சமய பொறுப்பை எடுத்து இவங்க நடத்தியிருக்காங்க. பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருக்காங்க. சமூக சேவகியாக இருந்திருக்கிறாங்க. அதான் இவங்க ஒரு தமிழ் கவிஞர் மற்றும் ஆய்வாளராக இருந்திருக்கிறாங்க. பாரதி மற்றும் பாரதிதாசனுக்கு பிறகு பெண் உரிமை குறித்து அதிகமாக எழுதியவர் இவர் தான். பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஆரோவிலில் வாழ்ந்து வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆசிரியர் பணியிலும் கிராம மேம்பாட்டுக்காக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இவருக்கு வந்து ஒரு விருது கொடுத்துருக்கிறாங்க. ஒரு சேவை செம்மல், அதாவது சித்த மருத்துவ சேவை செம்மல் எனும் விருதினை இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ சித்த மருத்துவ சேவை செம்மல் கொடுத்தது என்னன்னா ஸ்ரீ புத்து மகரிஷி அறக்கட்டளை. அவங்க தான் அதுக்கு இந்த விருதை வந்து கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு அப்படின்னா மீனாட்சி அவர்களுக்கு. மறந்துடக்கூடாது. சரிங்களா? புரியுதானே? எஸ். அதே நேரத்தில் நவீன தமிழ் இயக்கத்தின் புதுக்கவிதை படைப்பில் குறிப்பிட்டு தந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். ரொம்ப முக்கியமானது மட்டும் நான் அழுத்தி சொல்லிடுவேன். சரிங்களா? சீசு செல்லப்பா அவர்கள் உருவாக்கின எழுத்து பின்னாடி இன்னொருத்தரையும் பார்ப்போம். சரிங்களா? ஸோ சீசு செல்லப்பாவின் எழுத்து காலத்தில் இருந்து எழுத தொடங்கி இன்று வரை தொடர்ந்து எழுதி வருவர். அப்போ சீசு செல்லப்பா அவர்கள் எழுத்துன்னு ஏன் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அந்த காலத்தில் இருந்து இவங்க எழுதி வராங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபைன். ஸோ உங்களோட பெற்றோர் பேர் அதாவது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், மனப்பாடெல்லாம் பண்ண வேண்டாம். எது முக்கியம் உங்களோட படைப்பு மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ராமச்சந்திரன் மதுரம் இவங்களுடைய பெற்றோர் பெயர். ஊர் வந்து திருவாரூர் சொல்லியிருக்காங்க. காலம் வந்து 1941 சொல்லியிருக்கிறாங்க. நூல்கள் இப்போ தான் நம்மளுடைய ஸ்டாண்டுக்கு நம்ம வந்துட்டோம். முக்கியமானது வந்துட்டோம். இவரோட படைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970களில் எழுத தொடங்கிய அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் இதனுடைய படைப்புகள் நூல்கள் ஃபுல்லாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ நெருஞ்சி, அடுத்து சுடுபூக்கள், அடுத்து தீபாவளி பகல், அடுத்து மறுபயணம், அடுத்து வாசனை புல், அடுத்து உதய நகரிலிருந்து, இது ரொம்ப முக்கியம், உதய நகரிலிருந்து, அடுத்து கொடிவிளக்கு உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளை படைத்துள்ளார். சரி எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இவங்க வந்து கிராமங்களுக்கு சமூக சேவை நிறைய பண்ணுறதுனால கிராமம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராமம் தன்னுடைய பழைய கிராமத்துக்கு ஒரு நபர் போகிறாரு. ஆட்டோகிராஃப் படம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டோகிராஃப் படம்னா நான் ஏன் சொல்கிறேன்னா தன்னுடைய பழைய கிராமத்துக்கு ஒரு பயணம் மேற்கொள்கிறாங்க. மறுபயணம். நம் சிறு வயதில் வாழ்ந்து வந்த நம் கிராமத்துக்கு மறுபயணம் மேற்கொள்கிறோம். அதுதான் மறுபயணம். சரிங்களா? ஒன்று முடிஞ்சிச்சு. அப்போ கண்டிப்பாக கிராமத்தில் இருந்து நான் நகரத்தில் இருக்காது, நெருஞ்சி முள் இருக்கும். நெருஞ்சியை பார்க்குறோம். நம்ம கிராமத்துக்கு போனோன்னா நெருஞ்சியை பார்க்குறோம். நெருஞ்சியில் இருக்கக்கூடிய பூக்களை பார்க்குறோம். நெருஞ்சி பூக்கள்னு வச்சுக்கோங்க. அது நெருஞ்சி இது சுடக்கூடியது, அதாவது குத்தக்கூடியது. அதுதான் சுடுபூக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதுக்காக நம்ம இங்கே போகிறோம்னா தீபாவளி சமயம் நான் இங்கே நம்ம ஊருக்கு போகிறோம். ஸோ தீபாவளி பகல் எங்கேருந்து போகணும்னா உதயநகரிலிருந்து நம்ம போகிறோம். நம்ம போனோம்னா நம்ம கிராமமே ஒரு வாசனை புல் நிறைந்த ஒரு கிராமமாக இருக்குது நம்மளுடைய கிராமம். ஸோ கடைசியாக கொடி விளக்கு முடிஞ்சு போச்சு.
ஒவ்வொன்றுக்கும் ஒரு நான் ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒட்டு மொத்தமாக முடிச்சதுக்கப்புறம் ஷார்ட்கட்டுக்குன்னு ஒரு டேபிளர் காலம் போட்டு நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போதைக்கு இந்த ஷார்ட்கட் ஆட்டோகிராஃப் படம். மீனாட்சி அவர்களை பற்றி பார்த்தா ஆட்டோகிராஃப் படம். ஆட்டோகிராஃப் உதயநகர்லேருந்து நம்ம போகிறோம். எங்கே? மறுபயணம். எங்கே? நம்ம ஊருக்கு, கிராமத்துக்கு போனால் நெருஞ்சி இருக்குது. ஸோ நெருஞ்சி முள் இருக்கும்ல, அது குத்தக்கூடிய, அப்போ சுடு பூக்கள், அதில் இருக்கக்கூடிய பூக்கள் சுடு பூக்கள். எப்போ போகிறோம்? தீபாவளிக்கு போகிறோம். தீபாவளி பகல். மறுபயணம் சொல்லிட்டேன். அங்கே இருக்கிற வாசனை புல்கள் அதிகமாக இருக்கும், வாசனை புல்கள். உதயநகர்லேருந்து போகிறோம். கடைசியில் விளக்கு என்ன விளக்குனா கொடி விளக்கு. கிளியரா? புரியுதா? ஒன்றும் குழப்பம் இல்லையே? கண்டிப்பாக. இவங்க ஒரு ஆங்கில படைப்பை உருவாக்கியிருக்காங்க. அந்த ஆங்கில படைப்பு பேர் இந்திய பெண் கவிகள் பேசுகிறார்கள். இவங்க எழுதின ஆங்கில படைப்பின் பெயர். சரியா? எஸ். அடுத்து சிற்றிதழ்கள் இவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிற்றிதழ்கள்னா தீபம், அன்னம் விடு தூது, கவி, கணையாளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புத்தகத்தில் இல்லை, ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எஸ். கவிதை தொகுப்பு ஒன்று உருவாக்கியிருக்காங்க இங்கிலீஷில். சீட்ஸ், ஃப்ரான்ஸ் அண்ட் டெஸ்ட் அண்ட் ட்ரீம்ஸ். டெஸ்ட் அண்ட் ட்ரீம்ஸ். டெஸ்ட்னா எப்படி சொல்கிறது? டெஸ்ட்னா டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, தூசி மற்றும் கனவுகள் அந்த மாதிரி. சரிங்களா? சீட்ஸ், ஃப்ரான்ஸ், விதைகள். சரிங்களா? எஸ். இவர் எழுதிய சிறந்த நூல் நான் சொன்னேன்ல அங்கேவே, அதாவது உதயநகரிலிருந்து என்னும் தமிழ் வளர்ச்சி துறையின் 2006 ஆண்டுக்கான சிறந்த நூலுக்கான பரிசை அவங்க பெற்றிருக்காங்க. சந்தோஷம். மேலும் இவர் எழுதிய செம்மண் மடல்கள் என்னும் நூல் 2012 ஆண்டிற்கான சிறந்த நூலுக்கான பரிசுகளை பெற்றிருக்கு. அப்போ 2 நூல், ஒன்று உதய நகரிலிருந்து, இன்னொன்று செம்மண் மடல்கள். சரிங்களா? இது 2012 ரீசெண்ட். 2012ங்கிறது மற்றதை கம்பேர் பண்ண போனால் இது ரீசெண்ட். சரி, அதனால் சொல்கிறேன். எஸ். அடுத்து இளமையின் சிறகை முறிக்காத இனிய சூழலில் பிள்ளைகளுக்கு படித்த பள்ளிக்கூடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு கனவு அனைவருக்கும் இருக்கும். நம்ம பிள்ளைங்க படிக்கக்கூடிய ஸ்கூல் எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த கனவை கவிஞர் எழுதி காட்டுகிறார். கொடிவிளக்கு என்னும் நூலிலிருந்து இக்கவிதை உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. சரி. எஸ். என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும், ஆனால் படித்தா புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் மனப்பாடம் பண்ண வேணாம். அதாவது சொந்த மொழியில் கல்வி இது கடைசி ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துலேயும் பார்த்துக்குங்க. சரிங்களா? தாய்மொழியிலே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான். எப்படி? தாய்மொழியிலேயே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். மற்றபடி இது எல்லாமே அப்படி இருக்கும். இந்த பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கும், அந்த சூழ்நிலையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது படித்தோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சரிங்களா? மற்றபடி இதிலிருந்து கோடிட்டு கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இருந்தாலும் இந்த கடைசி லைன்லாம் பார்த்துக்குங்க. தாய்மொழியிலேயே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான் அப்படின்னு மீனாட்சி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு, சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது. சொந்த மொழினா தாய்மொழி தமிழை கற்பிக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள்? எப்படியே 50 ஆண்டு வேம்பு பூக்கள், அந்த பூக்களை என்ன சொல்கிறாங்க? நான் இப்போ சொல்கிறதெல்லாம் கிராமத்து ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளி. சரிங்களா? போக உங்களுக்கு இன்னும் விளக்கமாக புரியும். வேலி ஓனான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள். ஓனா கண்டிப்பாக கிராமம் தான், வில்லேஜ் தான். எனக்கு தெரிஞ்சு நான் படிக்கிற காலகட்டத்தில்னா ஓனானா விட்டதே கிடையாது. சின்ன பசங்களாக இருக்கும்போது. இப்போ இல்லை, தப்புன்னு தெரியும், அதுக்கப்புறம் தானே தெரியும். சின்ன வயசில் தெரியாது இல்லையா? ஓனா அப்படியே ஆடாமல் இருக்கும், அது கல் விட்டு எறிகிறது. சரிங்களா? அது ஒரு கனாக்காலம். அதை தான் நான் சொல்கிறேன். இது ஏன் ஆட்டோகிராஃபோட கம்பேர் பண்ணுறேன்னா, நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு போகிறோம். அப்போ கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளியோட சூழ்நிலை எப்படி இருக்கும்? வேம்பு பூக்கள் இருக்கும், ஓனா இருக்கும். அடுத்த லைன் இப்போ கண்டிப்பாக இருக்கும் பாருங்கள். வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்ததுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்க சொல்கிறார்கள். ஆமாம், ஒரு ஆயம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக டிங் பெல் அடித்தோன்னா ஒரு ஆயம்மா வந்து அப்படியே பழம், சின்ன பழம், அப்போல்லாம் ₹1 8 இருந்துச்சு, விற்பாங்க இல்லையா? அதுதான் வெட்ட வெளியில். சரிங்களா? கடலாம் கிடையாது. வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்ததுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்க சொல்கிறார்கள். மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடுமேடையே வீழ்ந்து வழியுமா மலைகள். புரியுதா? கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ துளிகளின் வடிவத்தை ஓவியமாக தீட்ட செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள். மேலும் காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமாம், மாமர குயிலுடன் இசைக்க வேண்டுமாம்,
வண்ணத்து பூச்சியுடன் பறந்து ஆடி திரிய வேண்டுமாம். மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாக வருவிவிட வேண்டுமாம். ஸோ குறுஞ்செடிகளுடன் உற்சாகமாக பேச வேண்டுமாம். இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள்? தாய்மொழியிலேயே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான். இப்பேற்பட்ட பள்ளியில் என்ன சேர்ப்பாங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதான் மீனாட்சி அவர்கள் கொண்டு வந்த பள்ளிக்கூடம் அப்படிங்கிற கான்செப்டில் கொடுத்துருக்குறாங்க. பிள்ளைக்கூடம், சரிங்களா? பள்ளிக்கூடமில் பிள்ளைக்கூடம் அப்படிங்கிற கான்செப்டில். ஸோ மீனாட்சி அவர்கள் பற்றின குறிப்புகள் பார்த்தாச்சு. அடுத்த பேர் பார்ப்போம். டக்கு டக்குன்னு ஒன் பை ஒன்றா பார்த்துருவோம், சரிங்களா? மீண்டும் சந்திக்கிறவங்கள்ட்ட விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.